அப்போ டாஸ்மாக் நிர்வாகம் நாங்கள் இந்த ஸ்கீம் வச்சுருக்குறோம், கன்சியூமர்கிட்ட கூட 10 ரூபா வாங்கி அவர் திருப்பி கொடுத்தோன்னா திருப்பி 10 ரூபா கொடுத்துருவோம். நீதிமன்றம் ஏற்றுக்குச்சு, நல்ல திட்டமாக இருக்குது அப்படின்னு. அதே நேரத்தில் இந்த திட்டம் குறித்து நீங்கள் வந்து நிர்வாகம் பத்திரிகைகளில், தொலைக்காட்சிகளில், பொது இடங்களில் விளம்பரப்படுத்தணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் டாஸ்மாக் நிர்வாகம் அது செய்யலை. இப்போ இதில் 1000 பாட்டில் 750 பேர் வந்து பாட்டிலை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டார். திருப்பி 7500 ரூபா போயிடுது. ஒரு 250 பாட்டில் வாங்கினவர் குடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு எடுத்து போனாரா, எங்கன்னா போட்டு போனாரா தெரியாது. வரலாம் பாட்டில் வரணும்னா அது சர்ப்ளஸ் அமௌண்ட், அது வந்து அன்கிளைம்டு அமௌண்ட். இந்த 2500 ரூபா நிர்வாகத்துக்கு கட்டணும், நிர்வாக கணக்கில் கட்டணும். சரி, அந்த பாட்டில் வித்தும் காசு போகுது. இதில் வேடிக்கை என்னன்னா, இந்த பாட்டில் வந்து யாருக்கு சொந்தம்னா வாடகையாளருக்கு சொந்தமானது. அதில் மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸும் போடுறாங்களே, இன்க்ளூடிங் ப்ரொடக்ஷன் காஸ்ட், பேக்கிங் காஸ்ட் கூட அதுக்குள்ள இருக்கு. ஓகே, அதாவது அந்த பாட்டில் காஸ்டும் சேர்த்து தான் கொடுக்குறாங்கன்றீங்க. ஆமா போடுறாங்க. ஆமா, பேக்கிங் காஸ்ட்டும் உண்டு. ஓகே, நீங்க வந்து வீட்டுக்கு ஒரு ஆர்எஸ் பாட்டில் வாங்குனீங்கன்னா கடைக்கார பாட்டில் வந்து கொடுக்குறாரு. ஆமா, பாட்டில் காலேஜ் பாட்டிலோட தான் வாங்குறீங்க. பயன்படுத்தி என்ன பண்றீங்க, அது வீட்டு சமையல் ஏதாவது பயன்படுத்துறீங்க, சமையல் அறையில் பயன்படுத்துறீங்க. அப்ப இந்த பாட்டில் உங்களுக்கு சொந்தமானது. சோ பாட்டிலுக்கு சேர்த்து தான் காசு போடுறாங்க. ஆமா, ரைட் ரைட். மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ். நம்மளுடைய வாட்டர் பாட்டில் இருக்கு பாருங்க, எம்டி பாட்டில் எடுத்து வராரு கன்சியூமர். ஏன் எனக்கு 10 ரூபா நான் ஊற்றிக்கிட்டு திருப்பி கொடுத்துட்டு கையோட 10 ரூபா கொடுறான்றாரு. மண்ணெண்ணெய் ரேஷன் கடையில் போய் வாங்கணும்ல பாட்டில், அது மாதிரி கன்சியூமர் என்ன பண்ணுறாரு, நான் எங்கே குடிச்சு விட்டு உங்ககிட்ட எடுத்து கொடுக்குறது இப்போ கொடுறான்றாரு. என்ன பண்ணுறாரு, அவர் காலி பாட்டில் ஊற்றிக்கிட்டு பாட்டில் கொடுத்து திருப்பி 10 ரூபா கொடுறான்றாரு. இப்போ அமைச்சர் மாவட்டங்க திரு முத்துசாமி அமைச்சரோட மாவட்டத்திலே அவர்கள் சார்ந்த சங்கம் தோமூசா உள்பட இந்த திட்டத்தை எடுத்து வலுவாக போராட்டம் நடத்தினாங்க. ஆமாம், நீங்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக 1.5 கோடி பாட்டில் விற்குதுங்க டாஸ்மாக்ல. நீங்கள் பெருமை, நீங்கள் ஒரு நாளைக்கு 1.5 கோடி ரூபாய். ஆமாம், 1.5 கோடி ரூபான்னு வைங்க. 1.5 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு கணக்கு போனால் பல 100 கோடி ரூபாய் இந்த காலி பாட்டிலே வந்து டிரான்சாக்ஷன் ஆகுது. பல 10 ஆண்டா வளசமே என்னையா பர்மனன்ட் பண்ண மாட்டேன்னு இப்போ பிரச்சனை வருது. நீங்கள் செவிலியர்கள், இந்த செவிலியர்கள் போராட்டத்தை எப்படி அணுகுறீங்க? நீங்கள் இடத்துல போய் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் போய் இறக்கி விட்டு போகிறீங்க. மனித உரிமை மீறல் இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. காவல்துறை அது கட்டுப்பாடு இல்லாத அராஜக போக்கில் அத்துமீறி கொண்டு இருக்கு, மனித உரிமை மீறல் பண்ணிகிட்டே இருக்கு. நீங்கள் வந்து நாங்கள் வந்து கோட்டை நோக்கி போகிறீங்க, உண்ணாவிரதமாக எதை நடத்தினாலும் தலைமை செயலகம் போனோம். அங்கே 5 பேரும் நல்லோடு கிடையாதுங்க. நாங்கள் தீவிரவாதியா 5 பேர் 1008 செக்கப்பு. இப்போ நாங்கள் தலைமை செயலகம் கண்காட்சி, அது நாங்கள் வீடியோ பார்க்க வரோம், தொழிலாளி பிரச்சனை பார்க்க வரோம். நீங்கள் அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு, அதுவே இந்த கவர்மெண்ட் கட்ட பாருங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் சிறப்பு விருந்தினராக சிஐடியுவினுடைய டாஸ்மாக் ஊழியர்கள் சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் திரு திருச்செல்வம் அவர்கள். வாருங்களோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் தோழர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. உங்களை நேரம் சந்திப்பதில்லை, தொடர்ச்சியாக உங்களோட போராட்ட காலங்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சேம் டைம் அதுக்கு நடுவில் ஒரு டைம் கிடச்சி எங்களுக்காக நேரம் ஒதுக்கிறது ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரி, அஃப்கோர்ஸ் இன்றைக்கி ஒரு சிக்கல் தான், அது செக்டாரோட சிக்கல் வந்து தொடர்ச்சியாக நீடிச்சுக்கிட்டே இருக்குன்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு டாஸ்மாக் பிரச்சனை தான். ஏன்னா தொடர்ச்சியாக டாஸ்மாக் தொடர்பாக ஏற்கனவே ஒரு வழக்கு விசாரணையானது இன்னுமே அமலாக்கத்தினுடைய விசாரணை இருந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட அதற்கு இணையான அதை போலவே இன்னொரு சிக்கல் டாஸ்மாகில் உருவெடுத்திருக்கிறது. அப்படின்னா அது பைபேக் ஸ்கீம் தான். பாட்டிலை கொடுத்து கன்சியூமர்கிட்ட திருப்பி பாட்டிலை வாங்குறதுல ஒரு முறைகேடு நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது, செய்வழி செய்தியாக. நீங்கள் களத்தில் இருக்கிறதுனாலையும் அந்த தொழிலாளரோட நீங்கள் இருக்கிறதுனாலையும் உங்களை கேட்குறேன், பிரச்சனை என்ன நடந்துக்கிட்டு இருக்கு கிரவுண்டில் இப்போதைக்கு? அவர் டாஸ்மாக் நிர்வாகம் ஏற்கனவே அது இடி
வளையத்துக்குள்ளே சிக்கிட்டு இருக்கு. இப்போது டாஸ்மாக் நிறுவனம் அது விற்பனை செய்யக்கூடிய மது பாட்டில்களை வாடிக்கையாளர் வாங்குகின்ற போது அவர்கிட்ட இருந்து அந்த விலையோட பாட்டிலுடைய விலையோட கூடுதலாக 10 ரூபா பெற்றுக்கொண்டு அவர் அதை பருகிட்டு திருப்பி கொடுக்கும்போது 10 ரூபா திருப்பி தரணும்னு ஒரு திட்டம். இது வேற 10 ரூபாய் பைபேக்கான 10 ரூபாய். பைபேக் ஆகுது. பழைய அந்த 10 ரூபாய் இல்லை, அது தனி. ஓகே, அது தனி. அது கூடுதல் விலைன்றது நீங்கள் சொல்கிறது. சரி. இப்போ இந்த திட்டம் வர்றதுக்கு காரணம் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து சமூக ஆர்வலர்கள் நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு. அதை ஒட்டி நீதிமன்றம் வனப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி தூக்கி போடுறதுனால சுற்றுச்சூழல் பாதிக்குதுன்ற ஒரு வழக்கில் இந்த மது பாட்டிலும் சுற்றுச்சூழலை பாதிக்குதுன்ற ஒரு வாதம் வருகின்ற போது டாஸ்மாக் நிர்வாகத்தை நீதிமன்றம் கேட்குது, இப்படி நீங்கள் விற்கிற மது பாட்டிலை எப்படி நீங்கள் சேகரிக்க போகிறீங்கன்னு. அப்போ டாஸ்மாக் நிர்வாகம் நாங்கள் இந்த ஸ்கீம் வச்சுருக்குறோம், கன்சியூமர்கிட்ட கூட 10 ரூபா வாங்கி அவர் திருப்பி கொடுத்தோன்னா திருப்பி 10 ரூபா கொடுத்துருவோம். நீதிமன்றம் ஏற்றுக்குச்சு, நல்ல திட்டமாக இருக்குது அப்படின்னு. அதே நேரத்தில் இந்த திட்டம் குறித்து நீங்கள் நிர்வாகம் பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் பொது இடங்களில் விளம்பரப்படுத்தணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் டாஸ்மாக் நிர்வாகம் அது செய்யாமல் என்னென்னா இப்போ இந்த திட்டத்தை குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தினுடைய பிரச்சனையாக தான் வந்தது. ஏன்னா மலைப்பகுதி சூழல் சார்ந்த பகுதி அப்படிங்கிற அதிகமான சுற்றுலா பயணிகள் வராங்க. ஆமா ஆமா, அவங்க பிளாஸ்டிக் நெகிழ்வு பொருட்களை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அது கேரி பேக்காக தட்டு பல வகையில், உண்மை பேப்பர் கப்பா பல வகையில். உண்மையிலே சமூக நோக்கத்தோட நீதிமன்றம் இது அணுகி நல்ல ஸ்கீம் தானே, இது நல்ல திட்டம் தான். ஆனால் இது நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு செயல் திட்டமோ அதுக்கான கட்டமைப்போ டாஸ்மாக் உருவாக்காம அவசர கதியில் இது அமலாகின்றது. நீதிமன்றம் சொல்லிடுச்சு, நீதிமன்றம் உத்தரவு சொல்லி கடை ஊழியர்களே அந்த வேலையை திணிக்குது. இருக்கிற ஊழியர்கள் அந்த வேலையை பார்க்கணும். என்ன சிக்கல்கள் இருக்கு? இப்போ அந்த ஊழியர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு விற்பனை பணிக்கு தான் தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ இந்த கூடுதலாக இந்த வேலையை வாங்குவதற்கு டாஸ்மாக் நிர்வாகம் முறையாக அறிவிப்பு செய்யணும். இந்த மாதிரி திட்டம் இருக்குது, இந்த வேலைகள் இந்தந்த வேலைகள் இந்தந்த பொறுப்பு தீர்மானிக்கணும். 3 விதமான பிரிவு தொழிலாளர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு இந்த பணியில் இந்தந்த பணிகள்னு சொல்லணும். 19வது கடற்பணியாளர்கள் இதை அமலாக்கணும். இப்போது இந்த வாடிக்கையாளர் வாங்குறாரு, 10 ரூபா சேர்த்து கொடுக்குறாரு, திருப்பி அவர் காலி பாட்டில் கொடுக்கும்போது 10 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. ஆமாம், இங்கே ஒவ்வொருத்தருக்கும் 10 ரூபா கேட்க போகிறது, ஒவ்வொருத்தருக்கும் 10 ரூபா சாத்தியமே கிடையாது. இப்போ ஒரு கடையில் 1000 பாட்டில் விற்குது, 1000 கஸ்டமர் வராருன்னா 1000 பேருக்கும் 10 ரூபான்னு ஒரு சில்லறை எப்படி மாற்றி கொடுக்க முடியும்? அதுவும் முதல்ல பிரச்சனையாக வருது. இன்னொன்று ஸ்டிக்கர் ஓட்டணும். ஒவ்வொரு பாட்டிலையும் இந்த 10 ரூபாக்காகனா ஸ்டிக்கர் ஓட்டணுன்ற நிர்வாகம் சொல்லுது. இப்போ இந்த 1000 பாட்டிலுக்கும் ஸ்டிக்கர் ஓட்டணும். இப்போ மேன் பவர் கம்மியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டிக்கரை யார் ஓட்டுறது? விற்கிறவரே அப்படி அதிகம் பண்ண முடியும், அது பண்ணணும். அதை விற்கிறத ஓட்ட முடியாது. ஆக இவர் ஒட்டணும், அப்புறம் அவர்கிட்ட எம்ஆர்பி மேலே 10 ரூபா கூட வாங்கணும், அவர் திருப்பி பாட்டில் கொடுத்தாருன்னா அவர் 10 ரூபா திருப்பி கொடுக்கணும். இவ்வளோ இது மட்டும் இல்லாமல் இதுக்கான ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும். இதுக்கான ரெக்கார்டு பண்ணணும்னா இப்போ இந்த வந்த பாட்டிலில் கணக்கு வைக்கணும், வராத பாட்டிலுக்கான தொகையை கணக்கு வைக்கணும். அந்த வராத பாட்டிலுக்கான தொகையை நிர்வாக கணக்கில் வங்கியில் செலுத்தணும். ஏற்கனவே விற்பனை தொகையை வங்கியில் செலுத்துகிற ஏற்கனவே அவருடைய வேலைகள் இருக்குது. இப்போ அடிஷனல் வேலை வருது, இதுக்கு அடிஷனல் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ கூடுதல் பணிச்சுமை வருது. இன்னொன்று இதில் நுகர்வோர் பயன்படுத்தின அந்த பாட்டில் சுகாதாரமற்ற அசுத்தமாக இருக்குது. அவர் நல்ல நிலையில் வாங்கிட்டு போகிறாரு, அது உள்ளே போனோன்னா அவர் வேறு மனிதனாக மாறிடுறாரு. அவருக்கு தரையில் போடுறாரு, குப்பையில் போடுறாரு, வாமிட் எடுக்கிறாரு, எச்ச துப்பிக்கிறாரு, யூரின் போய் வராரு. இப்போ இதெல்லாம் இந்த தொழிலாளி வெறுங்கையால் வாங்கணும். க்ளவுஸு கையூரை கூட இந்த நிர்வாகம் கொடுக்கல. கையூரை கூட கொடுக்கல. அப்போ இந்த நிர்வாகத்துடைய நோக்கம் என்ன? தொழிலாளி எப்படியா பாதிச்சு போட்டோம், எனக்கு வருமானம் வரணுன்ற நோக்கம் தான் இருக்க தவிர என்னத்துல வருமானம் வரப்போகுது? அவ்வளோ வருமானம் வருதா? நிச்சயமா. இப்போ நீங்கள் இப்போ ஒரு கடையில் 1000 பாட்டில்னு நான் சொன்னேன், 10,000 ரூபா அந்த கன்சியூமரோட பணம் கடையில் இந்த விற்பனை தொகைக்கு மேலே எம்ஆர்பிக்கு மேலே பணம் சர்ப்ளஸ் பெறப்படுகிறது இருக்குது. இப்போ இதில் 1000 பாட்டில் 750 பேர் பாட்டிலை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டாரு, திருப்பி 7,500 ரூபா போயிடுது. ஆமாம், ஒரு 250 பாட்டில் வாங்கினவர் குடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு எடுத்துன்னு போனாரா எங்கன்னா போட்டு போனாரா தெரியாது. வரலாம் பாட்டில் வரணும்னா 2,500 இருக்குது, அது சர்ப்ளஸ் அமௌண்ட், அது அன்கிளைம்டு அமௌண்ட். இந்த 2,500 ரூபா நிர்வாகத்துக்கு கட்டணும், நிர்வாக கணக்கில் கட்டிடணும். சரி. அப்புறம் இந்த வந்த பாட்டில் இருக்கு பாருங்க,
இந்த வந்த பாட்டில் அதுக்கு ஒரு டெண்டர் விட்டுருக்கு நிர்வாகம், இந்த காலி பாட்டில் வாங்குறதுன்னு. அவர் வந்து வாங்கிட்டு போவார். அவர் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி குவார்டர் ஆஃப் இதுக்கு தகுந்த மாதிரி விலையை தீர்மானித்து அவர் நிர்வாகத்திட்ட பணத்தை கொடுத்து எடுத்துன்னு போகிறாரு. அப்போ ஒன்று வராத பாட்டிலுக்கான பணமும் நிர்வாகத்துக்கு அடிஷனலாக போகுது, அந்த பாட்டில் வித்தும் காசு போகுது. சரி, இதில் வேடிக்கை என்னன்னா, இந்த பாட்டில் வந்து யாருக்கு சொந்தம்னா வாடகையாளருக்கு சொந்தமானது. அதில் மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்னு போடுறாங்களே, இன்க்ளூடிங் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, பேக்கிங் காஸ்ட் கூட அதுக்குள்ளே இருக்கு. ஓகே, அதாவது அந்த பாட்டில் காஸ்ட்டும் சேர்த்து தான் கொடுக்குறாங்கன்றீங்க. ஆமா போடுறாங்க. ஆமா, பேக்கிங் காஸ்ட்டும் உண்டு. ஓகே, நீங்க வந்து வீட்டுக்கு ஒரு ஆர்எஸ் பாட்டில் வாங்குனீங்கன்னா கடைக்காரர் பாட்டில் வந்து கொடுக்குறாரு. ஆமா, பாட்டில் காலேஜ் பாட்டிலோட தான் வாங்குறீங்க, பயன்படுத்தி என்ன பண்றீங்க, அது வீட்டு சமையல் ஏதாவது பயன்படுத்துறீங்க, சமையல் அறையில் பயன்படுத்துறீங்க. அப்ப இந்த பாட்டில் உங்களுக்கு சொந்தமானது. சோ பாட்டிலுக்கு சேர்த்து தான் காசு போடுறாங்க. ஆமா, ரைட் ரைட், மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ். அப்போ இந்த பாட்டில் வந்து யாருக்கு சொந்தம்? கன்சியூமருக்கு சொந்தம். ஆமா, ஆனா 10 ரூபா வாங்குறேன், அவர்கிட்ட 10 ரூபா வாங்கி வந்து நீங்க 10 ரூபா திருப்பி கொடுத்துட்டுமா பாட்டில் கொடுத்துருன்றீங்க. அந்த பாட்டில் வந்து விற்கிறீங்களா? ஆமா, அந்த பணம் யாருக்கு போகணும்? அது 1 ரூபா விற்கிறீங்களா 2 ரூபா விற்கிறீங்களா, அந்த பணம் யாருது? அரசாங்கத்துது. கன்சியூமருதுங்க. கன்சியூமர் பணம். கன்சியூமர் பணம். ஆமா ஆமா ஆமா. இப்போ அந்த கன்சியூமர் பணத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க. ஓகே, இப்போ இது வந்து என்னன்னா, நீங்க வந்து இந்த நீதிமன்றம் உத்தரவுன்ற பேர்ல உங்களுக்கு 2 வருமானம் வருது. கிளைம் பண்ணாத அன்கிளைம்ட் அமௌண்ட் ஒன்று வருது, வந்த பாட்டில வித்து அதன் மூலமா காசு வருது. 2 விதமா பணம் எடுக்கிறீங்க. இப்போ இந்த தொழிலாளிக்கு வந்து ஒரு சேஃப்டி மெஷின் எதுவுமே கொடுக்கல, பாதுகாப்பு உபகரணம் எதுவுமே கொடுக்கல. இப்போ அதே மாதிரி அவன் வந்ததை சேகரித்து கோணி பையன் கொடுக்கல. நீங்க எப்படி அடி கொடுக்கணும்? அந்த பாட்டில் வச்சுங்க எப்படி உடஞ்சிருமே. ஆமாங்க, உடையும். இப்போ 1000 பாட்டில் நீங்க ஒருத்தர் வைக்கணும்னா ஒரு மூட்டை அதை கோணி பையில கட்டி ஒரு மூட்டை சரிஞ்சு போச்சுன்னா 200 பாட்டில் உடையுதுன்னு வைங்க, 2000 ரூபாய் யார் பொறுப்பேற்றுக்கிறது? அரசாங்கம் தான் பொறுப்பேற்று. எப்படி கிடையாது. அதான் இந்த ஸ்கீமே அவசர கதியில் பண்றாங்க, எந்த வித வழிகாட்டுதலும் கிடையாது. ஓகே, கோர்ட்டை போய் ஏமாத்திட்டாங்கன்னா இந்த ஸ்கீம் அவன் கோர்ட்டு நல்லதான் பண்ணுப்பான்னு தவிர இதில் நடைமுறை சிக்கல்கள். ஓகே, இந்த ஊழியர்கள் பாதிப்பு, இந்த இந்த கூடுதலாக வரக்கூடிய வருமானம், இதெல்லாம் என்னன்றது நீதிமன்றம் சொல்லலை. இப்போ இந்த பிரச்சனை நாங்கள் கோர்ட்டை கொண்டு போகிறோம். ஏன் எங்களை வந்து இப்படி வேலை வாங்குறாங்க, எங்களுடைய பணி விதிகளுக்கு மீறி எங்களை கூடுதல் வேலை வாங்குறாங்க, எங்களை பயன்படுத்தக்கூடாது, மாற்று திட்டத்தை அமலாக்குங்க, நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம். இவங்க உடனே நாங்கள் ஒரு கிரீவன்ஸ் கமிட்டி எம்டி தலைமையில் நாங்கள் கிரீவன்ஸ் கமிட்டி வச்சுருக்கிறோம், அங்கே வந்து இவங்க கிரீவன்ஸ் சொல்கிறாங்கன்னு. கோர்ட்டை சரி நீங்கள் போங்க, போய் உங்களுக்கு பிரச்சனையை சொல்லுங்கன்னு சொல்லி 4 மாதமாச்சு. இந்த பிரச்சனை இதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சரி பண்ணாமல் இன்றைக்கும் இதே நிலைமையில் ஒவ்வொரு மாவட்டமாக உங்கள் ஊழியர்களை மிரட்டி இது அமலாகிட்டு இருக்காங்க. நீலகிரி சரௌண்ட் மலைப்பகுதி மட்டும் கிடையாது 22 மாவட்டத்தில் அமலாக்கிட்டாங்க. இப்போ இந்த அமலாக்கப்பட்ட மாவட்டத்தில் ஒட்டு மொத்தமாக இந்த 22/5/2022 நீலகிரியில் இந்த 3 வருஷமாக இந்த ஸ்கீமு நிர்வாகம் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு. இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்ட மாவட்டங்களில் ஒட்டு மொத்தமாக இத்தனை கோடி பாட்டில் விற்பனையானது, எத்தனை கோடி பாட்டில் திரும்பி வந்து, எத்தனை கோடி பாட்டில் திரும்பி வரல, அதுக்கான பணம் எவ்வளோ, திரும்பி வந்த பாட்டில் நீங்கள் யாருக்கு டெண்டர் விற்றீங்க, அவருக்கு எத்தனை கோடி விற்றீங்க, எத்தனை கோடி நம்பர் ஆஃப் பாட்டில் விற்றீங்க, அவர் எத்தனை அதை எங்கே விற்றாரு. இப்போ இந்த இதெல்லாம் புள்ளிகளை பார்த்தா இதில் வந்து முறைகேடு நடந்திருக்கு. எப்படி சொல்கிறீங்க? என்ன ஆதாரம் இருக்குது நம்மள்கிட்ட? நீங்கள் வந்து 198% பாட்டிலுக்கு திரும்பி வந்துச்சுன்னு நிர்வாகம் சொல்லுது. ஓகே, 198 பாட்டில் வர வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. அந்த 10 ரூபாய்க்காக வரணுமான்னு பல பேர் இருக்கான். இதோட வேடிக்கை என்னன்னா, வரும்போதே அவர் நம்முடைய வாட்டர் பாட்டில் இருக்கு பாருங்க, எம்டி பாட்டில் எடுத்துன்னு வர்றாரு கன்சியூமர். ஏன் எனக்கு 10 ரூபா நான் ஊற்றிக்கிட்டு திருப்பி கொடுத்துட்டு கையோட 10 ரூபா கொடுறான்றாரு. மண்ணெண்ணெய் ரேஷன் கடையில் போய் வாங்கும்ல பாட்டில், அது மாதிரி கன்சியூமர் என்ன பண்ணுறாரு, நான் எங்கே குடிச்சு விட்டு உங்ககிட்ட எடுத்து கொடுக்குறது இப்போ கொடுறான்றாரு. என்ன பண்ணுறாரு, அவர் காலி பாட்டில் ஊற்றிக்கிட்டு பாட்டில் கொடுத்து திருப்பி 10 ரூபா கொடுக்குறான்றாரு. இப்படியெல்லாம் இந்த ஸ்கீமை அலங்கோலமாக இந்த நிர்வாகம் நடத்தி கொண்டு ஊழியர்களை மிரட்டிக்கிட்டு நீ வந்து கடை ரைடு பண்ணுவேன், உன்னை வந்து எம்ஆர்பி கூட வைக்கணும், உன்னை சஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ அமைச்சர் மாவட்டங்க திரு முத்துசாமி அமைச்சரோட மாவட்டத்திலே அவர்கள் சார்ந்த சங்கம் தோமுசா உள்பட இந்த திட்டத்தை எடுத்து வலுவாக போராட்டம் நடத்தினாங்க. ஓகே, என்ன ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு? அவர் கூப்பிட்டு நான் இது பண்ணுறேன், எம்டி கிட்ட பேசுகிறேன், அது பேசுகிறேன், இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ நம்ம துறை பிரச்சனை, நம்ம செட்டில் பண்ணிக்கணும். ஆனால் இது செட்டில் பண்ணி எப்படி செட்டில் பண்ணிக்கிறது? ஒரு கடையில் 2 பேர் தான் இருக்கான், 3 பேர் தான் இருக்கிறான், ஸ்டிக்கரை ஓட்டணும், வர புது கஸ்டமரை வியாபாரம் பண்ணணும்.
அப்புறம் வந்து இந்த காலி பாட்டிலை வாங்கினோம். இந்த காலி பாட்டில் ஒரு டேஞ்சர் என்னன்னா, இவர் அந்த அசுத்தமான பாட்டிலை ஹேண்டில் பண்ணுறாரா, அதே கையில் புது கஸ்டமருக்கு அதே பாட்டில் அந்த கையிலே பாட்டில் கொடுப்பாரு. அப்படின்னாக்கா அந்த தொற்று இவர் கையிலேருந்து அந்த பாட்டில் மூலமாக புதிய ஆளுக்கு போகும். பொது சுகாதாரம் கெடுது, பொது சுகாதாரம் கெடுதுங்க. உண்மை தோழர். இதெல்லாம் புரிஞ்சிக்காம இதை வந்து திட்டத்தை நாங்கள் முழுமையாக அமலாக்குவோம், அனைத்து மாவட்டங்களும் அமலாக்கணும் கோர்ட்டை சொல்லியாச்சு. கோர்ட்டு என்ன விஷயம் டிசம்பர் 31 நீ அமலாக்கிட்டு ரிப்போர்ட் பண்ணாச்சு. இப்போ அவசர கதியில் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எந்தவித தயாரிப்பும் இல்லாமல் கடையில் ஆள் இருக்காங்களா, இடம் இருக்கா, எதுவுமே பார்க்காம இன்னைக்கு வந்து திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது இந்த நோக்கம் என்பது, நீதிமன்ற நோக்கம் என்பது வரவேற்கத்தக்கது. நமக்கும் சமூக அக்கறை இருக்குது, சுற்றுச்சூழல் பாதிக்குது. ஆனால் இது காரணம் காட்டி முறைகேடுன்னு சொன்னீங்களே, அங்க வாங்க 98% திருப்பி வர்றது கிடையாதுன்றதா உண்மை. ஆமா, ஆனா நிர்வாகமே இதை டவுட் பட்டு அதுவும் நோட்டீஸ் பண்ணுது டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருக்கு. உங்க டிஸ்ட்ரிக்ட்ல 98% வந்து வர வாய்ப்பு இல்லையா, எப்படி வந்தது, நீ ஒழுங்கா ஆய்வு நடத்துன்னு டாஸ்மாக தன்னுடைய அதிகாரிக்கு கேள்வி கேட்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது. அப்போ இப்போ வந்து இதுல வந்து தவறு நடக்கிறதா நம்ம எடுத்துக்கொண்டிருக்கு. இப்போ இந்த ஒப்பந்ததாரர், இந்த பாட்டில் ஒப்பந்ததாரர் கடையில வந்து வித்த பாட்டில் ஒரு 75% வந்துருச்சு, 25% வரணும்னா ஒரு 100% வந்து கணக்கு பில்லு போட்டு கொடுத்துறாரு. ஓகே, இப்போ 1000 பாட்டிலாம் 750 பாட்டிலாம் வந்துருக்கு எடுத்துக்கிறாரு. வராத 750 பாட்டிலையும் அவர் வந்து 1000 பாட்டில் இந்த கடையில் நான் பெற்றுக்கொண்டேன். அப்போ இந்த சர்ப்ளஸ் 250 பாட்டிலுக்கான தொகை அதை பங்கு போடுறான். அப்போ கோர்ட்டை ஏமாத்துது டாஸ்மாக் நிர்வாகம். நவீன ரீதியில் ஒரு ஆமா, நீங்க ஒரு நாளைக்கு சராசரியா 1.5 கோடி பாட்டில் விற்குதுங்க டாஸ்மாக்ல. தமிழ்நாடு முழுக்க 1.5 கோடி சராசரி ₹1 வைங்க. ஒரு பாட்டிலோட விலை செகண்ட் சைட்ல வந்து அது யூசேஜ் பாட்டில் ₹1 வச்சா கூட 1.5 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு. ஆமா, 10 நாளைக்கு ஆச்சுங்க 15 கோடி, ஒரு மாசத்துக்கு 45 கோடி, வருஷத்துக்கு கணக்கு கொடுங்க. பல 100 கோடி ரூபாய் நிர்வாகத்துக்கு லாபம் அரசாங்கத்துக்கு. ஓகே, பல 100 கோடி ரூபாய் அது வந்து ஒண்ணுமே இல்லாம சம்பாதிக்குது. அப்போ இந்த பிரச்சனையில் நாங்கள் தொடர்ச்சியாக தொழிற்சங்கங்கள் இதில் வந்து இருக்கிற கிரீவன்ஸ் செட்டில் பண்ணுங்க, இந்த கடை உள்ள பயன்படுத்தாதீங்க, உள்ள சிக்கல் இருக்குது, ஆளை போடுங்க, மேன் பவர் கம்மியாக இருக்குது, எந்த நடவடிக்கை இல்லை. இப்போ அமைச்சர் திருப்பினா விவசாய நிலத்தில் போட்டுடுறாங்க, பாதிப்பு வருதுன்னு பேட்டி கொடுத்துட்டே இருக்காரு. நாங்கள் தான் கவலைப்படுறோம், எங்களுக்கு தான் சமூக அக்கறை இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அக்கறை எங்களுக்கு இருக்குது. ஆனால் ஊழியர் பாதிக்கிறானே, நீங்கள் கையுறையோட கொடுக்க மாட்டீங்க, அவனுடைய சுகாதாரத்தை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. சரி, ஊதிய உயர்வு கொடுத்து அதை வச்சு காம்பன்சேட் பண்ண முடியாது. ஊதிய உயர்வு கேட்டாங்களா இல்லை கொடுக்குறாங்களா? அதுக்கு அதையும் கேட்டு பார்த்தோம். கூடுதல் வேலைக்கு கூடுதல் சம்பளம் கேட்டு பார்த்தோம். கூடுதல் வேலைக்கு கூடுதல் சம்பளம் கேட்டால் அது வந்து எங்களுக்கு வந்து சோர்ஸ் இல்லை. என்ன சோர்ஸ் இல்லை? இதில் பல 100 கோடி ரூபாய் உங்களுக்கு வருது. 40,000 கோடி 50,000 கோடி சம்பாதிக்குதுங்க டாஸ்மாக். அதாங்க திருப்பி டாஸ்மாக் நான் சொல்லுறேன். நீங்கள் சொல்கிற ரெவன்யூ இன்கம் எனக்கு வந்து நிர்வாகம் நடத்த 500 கோடி தான் அரசாங்கம் கொடுக்குது. அது வந்து டாக்ஸ் எடுத்துட்டு போடுது. நான் இன்னைக்கும் டாஸ்மாக் நஷ்டம் தான் நிர்வாக அதிகாரிகள் சொல்லிட்டே இருக்காங்க. அதான் உண்மையானா? அவங்க கணக்கு சொல்றாங்க. ஓகே, நஷ்டம் வர வாய்ப்பே இல்லைங்க. நீங்க பேருந்துன்னா பேருந்து அது டயர் தேய்மானம், இன்ஜின் தேய்மானம், டீசல் விலை உயர்வு எல்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு பேருந்துனா சேதாரம் இருக்கு, இழப்பு இருக்கும். நீங்க வந்து 10 ரூபா கொடுத்து வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கிறது என்ன உனக்கு நஷ்டம்? இப்போ நஷ்டம்னா இந்த வந்து ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒன்று அதான் நீங்கள் வந்து இந்த பைபாஸ் ஸ்கீமை பொறுத்தவரைலாம் நீதிமன்றம் சொன்னாலும் நீங்கள் இதில் ஆதாயம் இருக்கிற வருஷம் இதை அனுமதிச்சு செயல்படுத்திட்டு இருக்கீங்க. நீதிமன்றத்தை மதிக்கிறீங்களா? நீங்கள் இதே டாஸ்மாக் நிர்வாகம் தமிழ்நாடு அரசு நீதிமன்ற உத்தரவு மதிக்குதா? உங்களுக்கு பாதகமாக வந்தவங்கள்ட்ட மேல்முறையீடு போகிறீங்க. டாஸ்மாக் ஊழியர்கள் பணி நிரந்தரம் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அவருடைய ஓய்வு வயது 58 60 உயர்த்தணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இவர்கள் இது ஒழுங்கு நடவடிக்கை நிலையான சட்டப்படி எடுக்காமல் விருப்பத்துக்கு அது நீங்கள் பண்ணுறீங்க, ஆகவே நிலையான சட்டத்தை அமுல்படுத்தணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் அமுல்படுத்தாமல் இந்த பைபாஸ் ஸ்கீம் மட்டும் நீங்கள் நீதிமன்ற உத்தரவுன்றீங்க. ஏன்னா அவங்களுக்கு லாபம் வருது. ஓகே, இப்போ இந்த டெண்டர் எடுத்துட்டு ஸ்டேட் முழுக்க ஒருத்தர் எடுத்துருக்காரு. அப்படியா? இந்த எம்டி பாட்டில் அது வந்து அதுவும் வந்து விசாரிக்க வேண்டிய விஷயம். யார் அவரோட பின்னாடி அந்த ஒரு அவர் வந்து இந்த வேஸ்ட் பேப்பர் வேஸ்ட் திங்ஸ் மேனேஜ்மெண்ட் இதுக்கு அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அவருக்கு. ஓகே, இதெல்லாம் அவர் வந்து இந்த மாதிரி செகண்ட் சேல் பாட்டில் வாங்கி வியாபாரமே பண்ணாதவர். அதான் தன் வாழ்க்கையில் இருக்கும் வந்து விமானத்தை கட்டாத அதானே போய் கொடுத்தா அப்படி இருக்கும் மாதிரி சேம். இப்போ அவர் வந்து அப்புறம் சப்லீஸ் விடுறாரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும்.
தமிழ்நாடு முழுக்க ஒருத்தர் டெண்டரு, அவர் டெண்டர் யாருன்னு வெளிப்படையாக நிர்வாகம் சொல்ல மாட்டுது. அவர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சப்லீஸ் விட்டு அவர் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ இந்த பாட்டில் முழுக்க எங்கே போகுது? கடையிலேருந்து எடுத்த வாங்கின இந்த பாட்டில் ஒப்பந்ததாரர் எங்கே எடுத்து போய் விற்கிறாரு? அது எதுக்கு பயன்படுது? திருப்பும் மது ஆலைகளுக்கு போய் மறுசுழற்சியில் போய் பயன்படுத்துகிறாங்களா, வேற இல்லை கண்ணாடி தொழிற்சாலைக்கு போடுறாங்களா? எதுவுமே தெரியாது. டிரான்ஸ்பரன்சி இல்லை, கிடையாது. இப்போ இந்த 3.5 வருஷமா இது அமலாக்கிட்டு இருக்காங்களா 22 மாவட்டத்தில். இது ஒட்டுமொத்த பாட்டில் என்ன ப்ராசஸ் போச்சு, அது எங்கே போய் இப்போ இருக்குது அந்த பாட்டில்? எதுவுமே தெரியாது. ஆகவே நிர்வாகம் திருப்பி இந்த திட்டத்தை அனைத்து மாவட்டங்களும் அமலாக்கணும். இல்லாட்டி நான் வந்து நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாவேன், கோர்ட் என்னை கேள்வி கேட்கும். கோர்ட்டு கேள்வி கேட்டால் நீ போய் சொல்லு. இந்த தொழிலாளி பாதிக்கிறான் அதை பற்றி கவலைப்படாம நீதிபதி இம்பீச்மெண்ட்டுக்கே போயாச்சு தமிழ்நாடு அரசு. இது என்னங்க விஷயம்? ஆமா. இப்போ இன்னொன்று, நாங்கள் தொழிற்சங்கங்கள் தொழிலாளர் நலனுக்காக நாங்கள் சங்கம் நடத்துகிறோம். நாங்கள் சொல்கிற கிரீவன்ஸ் காது கொடுத்து கேட்க மாட்டேங்க. அது வந்து ரேட்டிஃபை பண்ணவும் தயாராக இல்லை. நீங்கள் எந்த வகையிலாவது இந்த ஸ்கீமை நாம் அமலாக்குவோம். அதாவதுங்க, தனியார் முதலாளியோட மோசமாக இந்த அதிகாரிகள் நடந்துட்டு இருக்காங்க. ஒரு அரசு அதிகாரிகள் தனியார் முதலாளி தான் பழி வாங்குவான். இப்போ இந்த திட்டத்தை நாங்கள் இந்த மாவட்டத்தில் அமலாக்க மாட்டோம் என்று தன்னியற்சியான போராட்டம் நடக்குது தமிழ்நாடு முழுக்க. அந்த போராட்டங்கள் தலைமை தாங்குற தொழிற்சங்க நிர்வாகிகள் அவளை குறி வச்சு பழி வாங்குறது, இதெல்லாம் ஒரு காலத்தில் பழைய காலத்தில் உண்டு. யூனியன் ஆக்டிவிட்டிஸ் வந்து பழி வாங்குறது விஞ்ஞானம் வளர்ந்த காலத்தில், இந்த காலத்திலேயே வந்து தொழிற்சங்க ஆக்டிவிட்டிஸ் நான் பழி வாங்குவேன். சில்லித்தனமான நடவடிக்கையில் இந்த அதிகாரி ஈடுபட்டு இருக்காங்க. இல்லை, அதிகாரிகளையும் அவ்வளோ விகரஸாக இருக்கிறாங்க. யார் அவங்கள புஷ் பண்ணுறது? ஏன்னா நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிறேன். அதிகாரிகள் வந்து ரொம்ப முதலாளியோட மோசமாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை வச்சுன்னு கேட்குறேன். ஏன் இவ்வளோ விகரஸாக இருக்கணும்? அதுதான் இப்போ எங்களுக்கு சந்தேகம். இதுக்கு பொறுப்பாக இருக்கிற உள்துறை செயலாளர் இவ்வளோ போர்ஸ் பண்ணுறாரா, இல்லை தலைமை செயலாளர் பண்ணுறாரா, இல்லை ஆட்சியில் இருக்கிற அமைச்சர் பண்ணுறாங்களா? யாருக்கு இந்த லாபம்? இந்த எம்டி பாட்டில் டெண்டர் எடுத்தவர் யார்? அவருக்காக மன கட்டுறீங்களா? நீங்கள் பார்த்தா அப்படிதான் தெரியுது. யார் அவரு? அந்த மாநிலமுக்கு ஒரு டெண்டர் எடுத்துக்கல, அவருக்காக நீங்கள் மன கட்டுறீங்களா? அப்போ இது வந்து எல்லாமே ஒரு நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த டாஸ்மாக் இந்த எம்டி பாட்டில் விற்றது, வந்தது, வராதது, வந்தது, விற்ற வாங்கினவர் அவர் எங்கே போய் விற்றாரு, அது என்னத்துக்கு அது பயன்பாட்டில் இருக்குது, இந்த விவரங்கள் வெள்ளை அறிக்கை தமிழ்நாடு அரசு கொடுக்கணும். இதில் வந்து ஒரு முறைகேடு இருப்பதா நீங்கள் சந்தேகிக்கிறீங்க? முறைகேடு இருக்குது, இல்லை சந்தேகம் என்ன இருக்குது? முறைகேடே இருக்குது. ஓகே, நீங்கள் வராத பாட்டில் வந்த மாதிரி போலி பில்லு தரானா என்ன பண்ணுவீங்க? கரெக்ட். வராத பாட்டில் போலி பில்லை கொடுத்து பங்கு போடுறோன்னா பகல் கொள்ள தானே இது. இந்த அதிகாரி தெரியாமல் அந்த டெண்டர் எடுத்து பண்ண முடியுமா? ஆக இந்த பிரச்சனையில் அந்த எம்டி பாட்டில் டெண்டர் எடுத்தவர் இப்போ நிர்வாகம் நாங்கள் இந்த தொழிற்சங்க பிரச்சனை பண்ண உடனே அந்த டெண்டர் எடுத்தவரே ஒரு ஆள் கடைக்கு ஒரு ஆள் கொடுப்பாரு. அவரு உங்கள் கடையில் இருந்து நீங்கள் ஒன்றும் வாங்க வேண்டாம், அவரே வாங்கி அவரே பண்ணிக்கிறோம், அவரே வாங்குவாரு. சரி, இப்போ அவரு ஒரு ஆளை போகிறார். யார் அவரு? இது அரசு கடை. ஒரு அரசு கடை ஒன்றும் முறையான அப்பாயின்மெண்ட் எல்லாம் இருக்கணும்ல. மூணாம் மணி யானை முகம் தெரியாத கடைக்குள்ள சேர்ப்பீங்க. யார் பொறுப்பு? அதுக்கு அந்த கடையில் இருக்கிற வேலை செய்யறதா பொறுப்பு. ஆமா, இப்போ அவன் மூஞ்சி முகம் தெரியாது யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பெட்டி கிடையாது, சாப்பிட்டு வர கடை பார்த்துட்டு பாடு இப்படிங்க ஒரு முறையே கிடையாதுங்க. ஒத்துக்கிச்சா அது அரசாங்கம்? இப்போ பேச்சுவார்த்தை தான் அதிகாரி சொல்றான், உங்களுக்கு வேலை குறைக்கிறேங்க, நீங்க ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி காசு வாங்கிக்க, திரும்பி வர பாட்டில் நீங்கள் தொடாதீங்க, நான் இந்த டெண்டர்காரன் ஆளை போட்டு செய்வான். இப்போ அப்படி ஆளை போட்டு செய்கிறேன்னா இப்போ அவருக்கு அந்த திருப்பி கொடுக்க பணம் யார் கொடுக்குறது? அந்த டெண்டருடைய ஆள் அந்த கல்லால் யார் கை வைக்கிறது? அது என்ன இவங்க கொடுக்கணுமா? யார்? இவங்க என்ன பண்ணணும், 10 ரூபாவா சில்லறை பார்த்து அவர்கிட்ட கொடுக்கணுமா? அவர் அந்த 10 ரூபா கொடுத்துட்டு பாட்டில் வாங்கி சேகரிப்பாரான். என்னங்க கூத்துது? தலைக்கு போயிட்டு மீசைக்கு போயிட்டு. ஆமாம், அரசு நிறுவனமாங்க அது. தனியார் நிறுவனம் மோசமான ஒரு நிர்வாகத்தை இந்த அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் சீரியஸாக பார்க்கணும். இல்லாட்டி அவருக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக ஏற்கனவே ஈடி பிரச்சனை இருக்குது. இதுவும் ஈடி நாலேஜுக்கு போச்சுன்னா இன்னும் சிக்கலாகும். அமலாக்கத்தில் இருக்கும் வாய்ப்பு இருக்கா? ஆமாங்க, நீங்கள் பெருமை நீங்கள் ஒரு நாளைக்கு 1.5 கோடி ரூபாய் மணி லாண்டரிங். ஆமாம், ஓகே, 1.5 கோடி ரூபான்னு வைங்க. 1.5 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு கணக்கு போனால் பல 100 கோடி ரூபாய் இந்த காலி பாட்டில் வந்து டிரான்சாக்ஷன் ஆகுது. அப்போ இந்த இதில் வந்து வெளிப்படைத்தன்மையான கணக்கு கிடையாது. அப்போ வந்து இதில் வந்து
முறைகேடு நடக்குன்னா இப்போ இடி வந்து தான் தீரணும். இப்போ இதெல்லாம் மீண்டும் மீண்டும் நாங்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு எச்சரிக்கிறோம். பட் ஆனால் அவங்க வந்து நாங்கள் எதையும் சந்திப்போம்னு இருக்கிறாங்க. அது விளைவுகள் அவங்களாம் சந்திக்கணும். ஆனால் தொடர்ச்சியாக தொடர் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்மை காலமாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இருளை ஆசிரியர்கள் போராட்டம், போக்குத்தொழில்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், ஜாக்டோ ஜியோ போராட்டம், சுகாதார ஊழியர்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் டாஸ்மாக் கூட போராட்டம் தான் இருக்கீங்களா? இப்போ ஆமாங்க, தொடர்ந்து இது கிட்டத்தட்ட 6 மாசமா இந்த காலி பாட்டில் பிரச்சனை மாநிலம் முழுக்க பல போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ என்னன்னா நீங்கள் சொன்ன அத்தனை போராட்டமும் அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அந்த கோரிக்கை உருவாக்கப்படலை. இவங்க கொடுத்த வாக்குறுதி 2020 கொடுத்த வாக்குறுதி ஓகே எப்படியா ஜெயிக்கணும்னு நீங்கள் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண வாக்குறுதி கொடுத்துட்டீங்க. இம்ப்ளிமெண்டேஷனுக்குன்னா நடைமுறை உங்களால் இல்லை, சாத்தியம் இல்லை. குறைந்தபட்சம் நீங்கள் என்ன சொல்லுங்க, அரசு ஊழியர் இருக்கு பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவோம். நீங்கள் இப்போ தான் குழு போகிறீங்க. அங்கே 4.25 வருஷம் கழிச்சு ஆட்சி முடிவு நேரத்தில் குழு போட்டு நாங்கள் 6000ன்றீங்க. பிடிஆர் இருக்கும்போது முடியாதுன்ட்டு அப்படியே அவனை நீங்கள் கிளியர் கட்டாக சொல்லணும்ல. அப்போ முடியாத விஷயத்தை எப்படி வாக்குறுதி கொடுக்குறீங்க? இது ஒரு ஏமாற்றம் தானே, அது மக்களை ஏமாற்றம் தானே அது. அதே மாதிரி தான் 10 ஆண்டுகள் அரசு துறையில் அரசு நிறுவனம் வளர்ச்சிட்டு நிரந்தரம் செஞ்சீங்க. இப்போ எல்லாரும் அதான் கேட்குறோம். பல 10 ஆண்டா வளர்ச்சி என்னையே பர்மனன்ட் பண்ண மாட்டேன்னு இப்போ பிரச்சனை வருது. நீங்கள் செவிலியர்கள், அந்த செவிலியர்கள் போராட்டத்தை எப்படி அணுகுறீங்க? நீங்கள் எடுத்துன்னு போய் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் போய் இறக்கி விட்டு போகிறீங்க. மனித உரிமை மீறல் இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. காவல்துறை அது கட்டுப்பாடு இல்லாத அராஜக போக்கில் அத்துமீறி கொண்டு இருக்கு. மனித உரிமை மீறல் பண்ணிகிட்டே இருக்கு. அந்த பெண்கள் என்ன பண்ணாங்க? தங்கள் கோரிக்கை நியாயமாக பண்ணாங்க. நீ பேச்சுவார்த்தை நடத்து. 4 கோரிக்கை 2 கோரிக்கை இல்லை சொல்லு, நிதி நிலைமை என்னால் முடியல காலம் கொடுங்கன்னு கேளுங்க. அதை விட்டு நீங்கள் போலீஸ் ஃபோர்ஸை வச்சு நீங்கள் அட்டாக் பண்ணுவீங்க, அவங்கள துன்புறுத்துவீங்க, மன ரீதியாக துன்புறுத்துவீங்க. இதெல்லாம் என்ன இது? இல்லை கட்டுப்பாடு இல்லாத அப்படிங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறீங்க? காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருந்தால் இதெல்லாம் நடக்காதுங்க. முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருந்தால் இது நடக்காதுங்க. முதலமைச்சர் நாலேஜோடு காவல்துறை நடக்குதா? சந்தேகம் உங்களுக்கு இருக்கு? சந்தேகம் இருக்கு. ஓகே. ஏன்னா எந்த போராட்டம் நாங்கள் சென்னையில் நீங்கள் சொல்கிற எல்லா தொழிலாளர் போராட்டமும் அறிவிச்சு இந்த தேதியில்னு சொன்னால், ஆனால் எந்த தொழிலாளி எந்த ஊரில் இருக்கானோ அவனை அங்கேயே பிளாக் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி வேற எந்த ஆட்சியும் நீங்கள் பார்க்கலையா? கிடையாதுங்க. 2003 அம்மா ஜெயலலிதா அப்படி ஒரு அணுகுமுறை பண்ணுச்சு. அதுக்கு பிறகு சென்னைக்கு வருவோம், போராடுவாங்க, கோரிக்கை வைப்போம், முழக்கம் போடுவீங்க, கைதாவீங்க, மண்டபத்துக்கு போயிடுவீங்க, அதிகாரி பார்ப்போம், அமைச்சரை பார்ப்போம், நம்பிக்கையோட போயிடுவாங்க. நீங்கள் இங்கே சென்னைக்கு உள்ள விட மாட்டீங்களே. இன்னும் அவங்க தீவிரவாதிகளா? அவங்க இதே தமிழ் மக்கள் தானே, தமிழ் மக்கள் தானே தன்னுடைய ஆதங்கத்தை தன்னுடைய கோரிக்கை குமரலை அரசாங்கம் ஐயா இப்படி கஷ்டப்படுறேன் இந்த கோரிக்கை தீர்வுன்னு சொல்றது கூட நீ உரிமை கொடுக்க மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? இப்போ போலீஸ் அதான் போலீஸ் அடக்குமுறை தானே. அது வந்து இப்போ உள்துறை முதலமைச்சர் கையில் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ நாங்கள் வந்து திடீர்னு வந்துட கிடையாது. தீர்மானம் கூட்டம் நடத்துகிறோம், தீர்மானம் போடுறோம், பத்திரிகை செய்தி ஆக்குறோம், இந்த தேதியில் சென்னைக்கு சொல்கிறீங்க, இந்த தேதிக்கு வர போகிறோன்னு நாங்கள் வந்து இந்த கோரிக்கை வச்சு போராட போகிறோன்னு பத்திரிகை செய்தியோ இல்லை நாங்கள் கடிதம் அனுப்புகிறோம். ஏன் கூப்பிட்டு பேச மாட்டீங்க? போராட்டம் நடக்காமல் நீங்கள் முன்கூட்டியே பேசணும்ல. நாங்கள் போராட்டம் நடத்த வாங்க, நீங்கள் 10 டிமாண்டு 2 டிமாண்டு சாத்தியமாக இருக்குது, மீதி 2 பேசலாம், இன்னும் 2 டிமாண்ட் கொஞ்சம் நாள் போட்டாங்க. ஏங்க எங்களை கன்வின்ஸ் பண்ண மாட்டீங்க? பேசுறதே இல்லை. கிடையாது. அப்போ இந்த அதுவும் குறிப்பாக இந்த பெண் தொழிலாளர்கள், இந்த செவிலியர்கள்லாம் எந்த அரசியலும் கிடையாதுங்க. அவங்க என்ன அரசியல் மோட்டிவோட பண்ணுறாங்க? அவங்க இது என்னுடைய நர்ஸு வேலையை அவர் பர்மனெண்ட் அவர் செய்கிறாரு, அவருக்கு 60,000 சம்பளம் கொடுக்குறீங்க, எனக்கு 12,000 14,000 கொடுக்குறீங்க. சம வேலைக்கு சம ஊதியம் இந்த இந்திய சட்டம் சொல்லுது. ஆமாம். அப்புறம் திராவிட மாடல் அதை நிலைநிறுத்த வேணாமா? சமூக நீதி பேசுறீங்க, சம வேலைக்கு சம ஊதியம் கேட்குறாங்க. அதே வேலை தான் நானும் செய்கிறேங்க. அவங்களும் 10 பேஷண்ட்டை பார்க்குறாங்க, நாங்களும் 10 பேஷண்ட் பார்க்குறோம். அதே இதுதான் நாங்கள் பார்க்குறோம். எங்களையா அவங்க இது பண்ணுறீங்க? கொரோனா காலத்தில் மட்டும் எங்களுக்கு தேவைப்படுதான்றாங்க. அப்போ இது மாதிரியான சென்சிட்டிவான பிரச்சனையில் உணர்வு உள்ள பிரச்சனைகளில் காவல்துறை அது நிதான போக்கை கடைபிடிக்கணும். ஆனால் எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, திமுக அரசு மீது ஒரு விருப்புணர்வை திட்டமிட்ட காவல்துறை ஏற்படுத்திக்கிட்டாலும் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அப்படி ஒரு சந்தேகம்? ஆமாம். இல்லாட்டி ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்படி வந்து ஒரு முந்தைய காலம் மாதிரி வந்து தன்னுடைய ஜனங்களை வந்து அடக்கிற மாதிரி வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியாக போராடுவதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சென்னைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா, பட் தோழர் அது எப்படி தோழர் ஒரு ஆட்சியாளர் அனுமதிப்பாங்க? அவங்களுக்கு தெரியாத அரசியலா, ஸ்டாலின் அவர்களுக்கோ அல்லது திமுக தெரியாத அரசியலா? அப்போ காவல்துறை வந்து நமக்கு எதிராக ஏதாவது பண்ணுறாங்கன்னா உடனே அடக்கத்தானே செய்வார் முதலமைச்சர். ஏங்க இதே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கேரளா மாநிலத்தில்
சட்டமன்றம் பக்கத்துலேயே அது போராட்டத்துக்கு இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க. நீங்கள் கோட்டை நோக்கி பேரணி எங்கே கொடுக்குறீங்க? ராஜேந்திர ஸ்டேடியத்தில் அதான். ஆனால் அங்கே தலைமைச் செயலகத்து பக்கத்துலேயே ஒரு இடத்த ஒதுக்கி இருக்காங்க. சட்டமன்றம் பக்கத்துலேயேங்க. கர்நாடகாவில் அதுக்குன்னு ஒரு பிளேஸ் ஒதுக்கி நீங்கள் போராட்டம் அந்த இடத்துக்கு அமைச்சர் வருவார். டேரக்டா 1-to-1 அந்த ஸ்பாட்டுக்கு போராடக்கூடிய தொழிலாளர்கள் மத்தியில் அமைச்சர் வந்து பெட்டிஷன் வாங்குவார், இருக்கிற இஷ்யூ பேசுவார். நீங்கள் வந்து நாங்கள் வந்து கோட்டை நோக்கி போறேனியா உண்ணாவிரதமாக எதை நடத்தினாலும் தலைமை செயலகம் போனோம். அங்கே 5 பேர் மூலம் நல்லோடு கிடையாதுங்க. நாங்கள் தீவிரவாதியா 5 பேர் 1008 செக்கப்பு. இப்போ நாங்கள் தலைமை செயலகம் கண்காட்சி அது நாங்கள் வெளியே பார்க்க வரோம், தொழிலாளி பிரச்சனை பார்க்க வரோம். நீங்கள் அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு, அதுவே இந்த கவர்மெண்ட் கட்ட பாருங்க. நீங்கள் மீடியானாலும் உங்களுக்கு தெரியல, நீங்கள் ஒரு சாமானிய மனிதன் அவ்வளோ எளிதாக தலைமை செயலகத்துக்குள்ள போயிட முடியாது. இல்லை இப்போ மீடியாக்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. ஒரு செய்தியாளர் போதும், ஒரு கேமராமேன் போதும், 2 கேமரா எடுத்துட்டு போக சொல்லலாம் சொல்றாங்க. என்ன நானும் சொல்லலாம். இப்போ பெட்டிஷன் என்ன பெட்டிஷன், ஒரு காப்பி கொடுங்க, அவள் வாங்கினா அது செக்அப் பண்ணிக்கிட்டு 1008 ஃபார்மாலிட்டி என்ன அது? இப்போ நாங்கள் வந்து ஜனநாயகபூர்வமாக போராட்டம் நடத்துகிறோம். போராட்டத்தின் மூலிமா அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட மனு கொடுக்க வரோம். எங்களை ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறீங்களா நீங்கள்? அது இதெல்லாம் வந்து இந்த அரசுக்கு கெட்ட பேருன்றது ஆட்சியாளர் உணர்றாங்களா தெரியல. இந்த சிஸ்டம் இருக்கு, இதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க சிஸ்டங்க. நீங்க மக்களின் தலைவன் அந்நியப்பட்டுக்கிட்டே போற மாதிரி இருக்கு, இடைவெளி அதிகமாயிட்டே இருக்கு. ஆமா. இப்போ நான் இதில் என்னன்னா, இப்போ இந்த தொழிலாளிகள் நடத்துகிற போராட்டங்கள் எதுவும் வரும் இது இடதுசாரி பின்னணியில் உள்ள தொழிலாளி மட்டும் இல்லை, இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற தொழிலாளி தானே இருக்காங்கல்ல, அவனுக்கு தானே வயிற்று பசி இருக்குது. அப்போ உங்கள் கட்சி உறுப்பினராக இருக்கிற தொழிலாளிகள் தான் செய்யணும், அது கூட செய்ய மாட்டேன்றீங்க. ஆக இப்படிப்பட்ட பிரச்சனையில் இந்த அரசாங்கம் குறிப்பாக டாஸ்மாக் பிரச்சனையில் ஒரு நெருக்கடி சந்திக்கின்றதை நாங்கள் வந்து சீரியஸாக நாங்கள் எச்சரிக்கிறோம். ஏற்கனவே ஈடியினுடைய கண்காணிப்பில் டாஸ்மாக் நிர்வாகம் அந்த அமைச்சர் உள்பட அதிகாரிகள் இருந்துட்டு இருக்கீங்க. இந்த காலி பாட்டில் திரும்ப போகிற திட்டத்திலையும் நீங்கள் அவசர கோலத்தில் இந்த டெண்டர் எடுத்தவனுக்கு ஆதரவாக இதர வகையில் வருமானம் வருதுன்ற முறையில் ஊழியர்கள் மேலே இந்த வேலையை திணிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நீங்கள் வந்து மாற்ற திட்டத்தை பண்ணுங்க. நீங்கள் டெண்டர் விட்டுறீங்களே, அந்த டெண்டர் எடுத்த ஒரு மூலமா நீங்கள் பார் மூலமா இது அமலாக்குங்க. இப்போ அதை வலியுறுத்தி கடந்த வரக்கூடிய ஜனவரி 8ஆம் தேதி கோட்டை நோக்கி பேரணி நடத்த போகிறோம். ஜனவரி 8 தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கைக்குள்ள இப்போ வந்து உள்துறை செயலாளரை பார்க்க போகிறோம். இந்த சிக்கலெல்லாம் இருக்குது, இதில் செட்டில் பண்ணுங்க. இப்போ என்னென்னா, ஒரு அரசு நிறுவனம் அது அரசு நிறுவனமாக செயல்படாமல் யாரோ நீங்கள் முன்னாடி சொன்னீங்க யாருடைய கட்டுப்பாட்டில் யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. அது இதுக்கு முன் காலத்துலாம் அப்படி கிடையாது. துறை அமைச்சர் இருப்பார், அதிகாரிகள் இருப்பாங்க, ஈஸியாக நாங்கள் எளிதாக அணுகுவோம், பிரச்சனைகளை எடுத்து கூறுவோம். ஆனால் இப்போ வந்து யாருக்கிட்ட சொல்லி ரெமடி கிடைக்கல. இப்போ இடையில அமைச்சர் பேச்சுவார்த்தை அது எல்லா சங்கத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டாரு. நான் தானாக முடிவு எடுக்க முடியாது, பல துறை இருக்குது, நான் இது பண்ணிட்டு நான் உங்களை கூப்பிட்றேன்னு ஆரம்பிச்சிட்டாரு. கருத்து கேட்பு கூட்டம், பேச்சுவார்த்தை கருத்து கேட்பு கூட்டம். நீங்கள் என்ன புலம்புங்க, நான் கேட்கறது கேட்டுக்கிறேன், அந்த புலம்பிட்டு போக. அதான் சொல்றேன், நீதிமன்ற உத்தரவுன்னு இந்த காலிபாட்டில் திரும்ப திட்டத்தை சொல்றீங்களே, தொழிலாளி சாதகமாக வந்து உத்தரவுலையே நீங்கள் வந்து அமல்படுத்தல, அப்பீல் போறீங்க, அப்பீல் போயிட்டு இருந்தீங்க. இப்போ உங்ககிட்ட அரசு பணம் இருக்குது, சீனியர் லாயர்லாம் வைக்கிறீங்க, ஒரு சிட்டிங் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்து வைக்கிறீங்க. சாதாரண தொழிலாளி எங்கே போவான்? அப்போ இதெல்லாம் வந்து தொழிலாளி விரோத நடவடிக்கை தானே. இப்போ இது புரிஞ்சுக்கணும் இந்த அரசாங்கம். ஆகவே நீங்கள் வந்து இந்த திட்டம் நிச்சயமாக இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக தான் அதிகாரிகள் உருவாக்கி கொண்டிருக்காங்கன்றதை அரசாங்கத்துக்கு கவனத்தை நான் கொண்டு வரோம். ஒரு முக்கியமான ஒரு சிக்கல், அந்த முக்கியமான சிக்கல் எப்படி வந்து இந்த அரசாங்கம் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறது, அதே சமயம் மக்கள் மத்தியில் இது எப்படி கொண்டு போய் சேர்க்கப்படணும் அப்படிங்கிறது குறித்து ரொம்ப தெளிவான விரிவான ஆழமான உரையாடலை கொடுத்தீங்க தோழர். மிக்க நன்றி. நன்றி. பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசாங்கம் இதற்கு என்ன மாதிரியான விடைகளை கொடுக்க போகிறது என்று. மற்றும் ஒரு நாள் சந்திக்கிறேன். வணக்கம்.